எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 3 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन தான் நான் சொல்ல போறேன். இப்போ லாஸ்டா நான் 3 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்த அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ புதுசா பார்க்கறவங்க அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चनையும் நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிடுவேன். ஃபர்தரா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து யூனிட் 2 யூனிட் 5 இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். பேலன்ஸ் இருக்க அந்த 3 யூனிட்டுக்கு ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட் 2 உள்ளடக்கிய கல்விக்கு தடைகளாக உள்ளவற்றை புரிந்து கொள்ளல். இந்த யூனிட்ல 10 மார்க் क्वेश्चन வந்து 3 क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கற்றலில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல். முதல் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல். செகண்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். செகண்ட் क्वेश्चन வந்து உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். தேர்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள். தேர்ட் क्वेश्चन வந்து உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள். இந்த 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள். உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்திடுவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்திடுவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள். அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்விக்கு மனப்பான்மை சார்ந்த தடைகள். உள்ளடக்கிய கல்விக்கு மனப்பான்மை சார்ந்த தடைகள். இந்த 3 5 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து யூனிட் 5 பாருங்க. உள்ளடக்கிய வகுப்பறை மேலாண்மை. இதுல 10 மார்க் क्वेश्चन வந்து ஒரு 3 10 மார்க் क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு. செகண்ட் கேள்வி பாருங்க. இதுல வந்து 2 10 மார்க் क्वेश्चन தான் முக்கியமானது. செகண்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 2 விஷயம் படிச்சிருந்தா கண்டிப்பா ஒன்று வந்துரும். செகண்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல். அடுத்து 5 மார்க் क्वेश्चन வந்து ஒரு 3 क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வகுப்பறை நடத்தை மேலாண்மை. வகுப்பறை நடத்தை மேலாண்மை. செகண்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய வகுப்பில் உள்ள பிரச்சனைகள். உள்ளடக்கிய வகுப்பில் உள்ள பிரச்சனைகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க. உள்ளடக்கிய வகுப்பறையில் உள்ள சவால்கள். உள்ளடக்கிய வகுப்பறையில் உள்ள சவால்கள். இந்த 3 5 மார்க் क्वेश्चन முக்கியமானது. ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் அடுத்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 யூனிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுக்க வேண்டியிருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல அதை உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.